ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்தினால ஸோ நம்ம தளபதி பற்றியும் தாவேக கட்சி பற்றியும் வந்து பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தளபதி தாவேக கட்சியோட நடவடிக்கைகளும் சரி அவருடைய சினிமா நடவடிக்கைகள் சரி வந்து ஒரு பெரிய எந்த ஒரு ஆக்டிவாகவும் இல்லை. ஸோ இது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஸோ தன்னுடைய அரசியல் பயணத்திலும் சரி சினிமா வட்டாரத்திலும் சரி தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து தீவிரமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய். ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம தளபதி நடிக்கும் கடைசி படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து நம்ம ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி பொங்கலுக்கு, அதாவது 2026 ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியப்படுத்தின நிலையில் ஸோ இந்த கரூர் சம்பவத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வந்து தகவல்களும் வந்து தள்ளி போடப்பட்டது. ஸோ அந்த ஜனநாயகன் படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது 2026 பொங்கலுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர் எண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தினோட இசை வெளியீட்டு விழா வந்து மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து ஜனநாயகன் படத்தோட அப்டேட் வந்து வெளியாகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தகவல் வந்து சினிமா ரசிகர்களுக்கும் ஸோ நம்ம தளபதி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 2026 தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாகுது. ஸோ இந்த திரைப்படம் வெளியாகி அடுத்த ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து எலெக்ஷனும் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக என்ன நடக்குது, ஸோ நம்ம தளபதியோட அடுத்த மூவ் என்ன, தளபதி 2026 தேர்தலில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.